ஆரம்பிக்கலாங்களா? அருவாளை தூக்காத கேக்குறானவே அவன் பரணி நட்சத்திரத்துல பரணி அழுவான். நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் வீடியோ எடிட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் வந்து பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோடைய சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இமேஜோட சைஸை மட்டும்தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களுடைய எல்லா இமேஜோடைய சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜை எடிட் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரெசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு ஷோ மட்டும் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆடாயிரும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் வந்து தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஆயிரும். உங்களோட இமேஜுக்கு ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள மூவ் அண்ட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் போய்க்கோங்க. தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜுக்கு ஜூம் தேவைப்பட்டால் மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் வந்து பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜுக்கும். இப்போ உங்களுடைய அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணினோம். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களுடைய எல்லா இமேஜோடைய சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் இப்போ நம்ம இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆடியோட ஸ்டார்டிங் வந்துட்டிங்களா, அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோ. நான் ஃபஸ்ட் லிரிக்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 7:14 வந்து பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜ் அதாவது நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக அது எப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் இருக்கும், ஓகேவா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்குக்கும் இந்த செகண்ட் பீட் மார்க்குக்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு இமேஜ்லையும் ஒவ்வொரு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 4 இமேஜ்லையும் வேறு வேறு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருக்கு எடிட் பண்ணுறீங்களோ அவங்களோட இமேஜை 1 by 1 மாறி மாறி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண 9:16 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட இமேஜுக்கு பல உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு இமேஜ் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபர்ஸ்ட் பீட் மார்க்குக்கும் செகண்ட் பீட் மார்க்குக்கும் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் நான் வந்து கொடுத்துருந்தேன். இந்த 4 இமேஜ்லையும் நான் வேறு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் 4 இமேஜ்லையும் உங்களோட இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த டபுள் பீட் மார்க்குக்கும் அதுக்கடுத்து இந்த டபுள் பீட் மார்க்குக்கும் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜ் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டபுள் பீட் மார்க்குக்கும் அதாவது சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 9, 8 இருக்கா. ஸோ அந்த செகண்ட் அந்த இதில் இருந்தும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11, 6 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜ் குட்டி குட்டியை நான் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த 5 இமேஜ்லையும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இமேஜில் என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை அதுக்கடுத்து மீதம் இருக்கிற அந்த 4 இமேஜ் இருக்கா. ஸோ இந்த செகண்ட் பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் வழியா ஓகேவா, இந்த டபுள் பீட் மார்க்குக்கும் இந்த டபுள் பீட் மார்க்குக்கும் கேப்பில் இருக்கிற அந்த எல்லா இமேஜ்லையும் ஒரே இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ரைட் சைடு வந்தீங்கன்னா ஓகே இந்த இடத்துல இருந்து ஸோ அதுக்கடுத்த டபுள் பீட் மார்க் இருக்கா, இந்த டபுள் பீட் மார்க்குக்கும் அதுக்கடுத்து இருக்கிற இந்த டபுள் பீட் மார்க்குக்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜ் இருக்கும். இந்த 5 இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கா, இந்த டபுள் பீட் மார்க்குக்கும் அதுக்கடுத்து இங்கே கொடுத்துருக்க இந்த டபுள் பீட் மார்க்குக்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் இருக்கும். சரியாக பார்த்தீங்கன்னா 5 இமேஜ் இருக்கும். அந்த 5 இமேஜ்லையும் ஒரே இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒரு இமேஜில் மட்டும் வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொன்ன ஸ்டெப்பை பயன்படுத்தி தான் நான் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேங்கிறத காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் இருக்கும். 4 இமேஜில் நான் வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பீட் மார்க்குக்கும் இந்த டபுள் பீட் மார்க்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜ் இருக்குன்னு சொன்னேன். அந்த 5 இமேஜிலும் ஒரே இமேஜ் ஆட் பண்ண சொன்னேன். நீங்கள் ஒரே இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு 5 இமேஜ் இருக்குன்னு சொன்னேன். ஓகே, அடுத்து இந்த டபுள் பீட் மார்க்குக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா டைம் கூட சொல்லிடுறேன் 11, 7க்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 13, 20க்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜ் இருக்கும். அந்த 5 இமேஜ்லையும் வேறு இமேஜ் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 13, 21க்கும் 13, 21 செகண்டுக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15, 19 செகண்டில் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜ் இருக்கும். அந்த 5 இமேஜுக்கும் ஒரே இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் ஒரு இமேஜில் வேறு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிற நான் வந்து சொல்லிட்டேன். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. நான் உங்களுக்கு நான் வந்து லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஃபாண்டுடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களுடைய லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்க ஒரு லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரமாக இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் தேடி பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய டவுன்லோட்ஸில் அதில் நான் கொடுத்துருக்க டவுன்லோட் சொல்ல அந்த ஃபாண்டை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபாண்டை நீங்கள் இதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள செலக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் உள்ள வந்து ஆட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஐக்கான் வந்து ஆஃபில் இருந்தால் இதே மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள செர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாண்ட் நேமை மட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி UNI அடிச்சிங்க அப்போ டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். பார்த்தா UNI தமிழ் 046 இருக்கா. ஸோ அந்த ஃபாண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய லிரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி உங்களுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிறாட்டி அந்த லிரிக்ஸோட எண்டில் வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா போதும் உங்களுடைய லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் ஃபாண்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேக் எஃபெக்ட் மட்டும் நம்ம லிரிக்ஸுக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். லிரிக்ஸுக்கு மட்டும் ஒரே ஒரு சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆடியோ இருக்குது பார்த்தீங்களா, ஆடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் 1 சொல்லி ஒரே ஒரு இமேஜ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். எஃபெக்ட் 1 சொல்லி ஒரு இமேஜ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அந்த எஃபெக்ட்னு கொடுத்துருக்க அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் இருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் லிரிக்ஸுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணைக்கான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் லிரிக்ஸுடைய லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணைக்கான் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே உள்ள எல்லா லிரிக்ஸையும் இதே மாதிரி அந்த கண்ணைக்கான் மேலே லைட்டை டச் பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸையும் ஃபர்ஸ்ட் இதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 லிரிக்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். நான் கொடுத்துருக்க அந்த 12 லிரிக்ஸையும் இதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.
அதில் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது பக்கத்தில் லாஸ்ட் ஒரு ஆறு மார்க் இருக்கும், அந்த ஆறு மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஐக்கானையும் எஃபெக்ட் ஐக்கான் இந்த ரெண்டு மட்டும் ஆனில் வச்சுக்கோங்க. மீது எல்லா ஐக்கான் ஆஃப் பண்ணி விட்டுட்டு பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் இந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சூப்பராகவே ஆட் ஆயிரும். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் இமேஜுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆட் பண்ண வேண்டாம். நான் இமேஜுக்கு எல்லா எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓனாகவே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லா இமேஜுக்கும் ஓனாக எஃபெக்ட் எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பல உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணால் உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.